இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் உங்கள் சஹாரா கவிஞன். என்னுடைய நண்பர் ஒருவர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை அனுப்பியிருந்தார். என்ன அப்படின்னாக்கா, ஒன்றிய அரசினுடைய NCERT அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை புதிய பாட புத்தகத்தில் வந்துட்டு 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் வந்துட்டு அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அவங்கள பற்றி ரொம்ப தலைக்குறைவாக கோயில்களை இடித்தார், அவருடைய ஆட்சி காலம் ஒரு இருண்ட காலம் அப்படிலாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை அனுப்பிச்சுவிட்டார். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொல்லணும், வளவலன்னு இழுக்கலை. அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அவங்கள பற்றி தவறான புரிதல்கள் தான் இருக்குது. இதுக்கு நிறைய புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து இங்கே கொடுத்தாலும் இங்கே எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. ஏன்னா வந்துட்டு அவரை பற்றி தவறான கருத்துகள், கோயிலை இடித்தார் அப்படின்னு அந்த விஷயத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு நம்மளுடைய ஒரு அழகான எழுத்தாளர் நெடுஞ்செழியன் ஐயா. அவங்க வந்துட்டு இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க எழுதின முஸ்லிம் மன்னராட்சியில் இந்தியாவின் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல அவுரங்கசீப் வந்துட்டு இதை இடிச்சாரா அப்படின்னு சொல்லி, கோயில்களை இடிச்சாரா அப்படின்னு சொல்லி அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது அதை குறிப்பிட்ட எழுதியிருக்காரு. இந்து கோயில்களை எல்லாம் அவுரங்கசீப் இடித்து தள்ளினார் என்ற குற்றம் சாட்டினால் அது தவறானது அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா, அவருடைய ஆட்சி காலத்தில் தான் எண்ணற்ற கோயில்கள், குருத்வாரர்கள், கிறிஸ்துவ ஆலயங்கள் போன்றவற்றை ஆதாரங்களாக காட்ட முடியும். அதாவது இது புதுப்பிச்சதுக்கான ஆதாரங்களாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பனாரஸ், பிரிந்துவான் போன்ற இடங்களில் இருந்த இந்து கோயில்களை புதுப்பிக்கும் முயற்சிகளுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். அது மட்டும் இல்லாம மதுரா மற்றும் பல இடங்களில் இந்து கோயில்களுக்கும் குருத்வார்களுக்கும் அவுரங்கசீப் மானியம் வழங்கி பராமரிப்பு செய்தார் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நெடுஞ்செழியன் ஐயா தன்னுடைய புத்தகத்துல பதிவு செய்கிறாரு. இதற்கு ஆதாரத்தை எல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறார். இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் அவுரங்கசீபை இவ்வளவு தூரம் ஒதுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கும் நெடுஞ்செழியன் ஐயா அவங்க வந்துட்டு ஒரு அழகான விஷயத்த கொடுத்திருக்கிறாரு. அவுரங்கசீபனுடைய காலத்துல வந்துட்டு என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, ஜோதிடம், பஞ்சாகம் பார்த்தல், குழந்தை திருமணம், சாதி, உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் வந்துட்டு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால ராஜபுத்திரர்கள் வந்துட்டு அவரை வந்துட்டு எதிர்த்தாங்க. எங்களுடைய மத இது உரிமைக்குள்ள நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல வந்துட்டு ஷியாக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரத்தம், அந்த இதை வாளால வெட்டி கொள்வது, அழகு குத்தி கொள்வது, இந்த ரத்தத்தை வெளியேற்றுவது இதெல்லாம் இருந்துச்சு முஹர்ரம் மாசத்துல. அதுக்கு தடை செய்ததால் ஷியாக்கள் எல்லாம் அவுரங்கசீப்க்கு எதிராக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறார். அப்போ அவரு இடித்தாரா அப்படின்னாக்கா தவறு அப்படின்னு சொல்லி நெடுஞ்செழியன், அதாவது ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர் அல்ல, ஒரு பொது உடைமைவாதி நெடுஞ்செழியன் ஐயா இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கார். ஆனா இன்னைக்கு பாசிசவாதிகள் அது மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவருடைய ஆட்சி காலத்துல பகுத்தறிவு ஆட்சி காலமாக இருந்தது. மூட நம்பிக்கைகளை ஒட்டுமொத்தமாய் குழியில் போட்டு புதைத்த ஒரு ஆட்சி காலம் அவுரங்கசீப் அவங்களுடைய ஆட்சி காலம் என்பது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கக்கூடிய சூழல்ல மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. அதை வைத்து ஆதாயம் அடையலாம் அப்படின்றதுதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அசல்ல அவுரங்கசீபுடைய ஆட்சி காலம் சிறப்புக்குரிய ஆட்சி காலம், எல்லா மக்களுக்கும் பொதுவான ஆட்சியாகத்தான் இருந்தது. ஜிஸ்யா வரியை கூட அவர் ஒரு கட்டத்திற்கு மேல் தடை செய்து விட்டார். இந்த ஜிஸ்யா வரியை கூட குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வைத்திருந்தார். அதுல விதவைகளுக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கோ அதெல்லாம் கிடையாது அப்படின்றதையும் நெடுஞ்செழியன் ஐயா தன்னுடைய புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறாரு. அவுரங்கசீபுடைய ஆட்சி காலம் சிறந்த ஆட்சி காலம், மக்களுக்கான ஆட்சி காலம் அது அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறாரு. எனவே அவுரங்கசீபை பற்றி தவறான கருத்துக்கள் தொடர்ந்து பரப்பி கொண்டுதான் இருக்கிறது. அவர் கோயிலை இடித்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதே வரலாற்று சான்று என்பதாக நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றி.